என்ன சோழன், நீங்க இன்னும் கிளம்பலையா? ஆனதி மெடிக்கல் ஷாப் இன்னைக்கு ஓப்பனிங்க்கு போகணும்ல? நான் ரெடி தான்ல, காரை கழுவி விட்டு வந்தேன். இந்த சட்டையிலயா வரீங்க? ஏன் இது நல்லா இல்லையா? நல்லாவே இல்ல சோழன். முதல்ல போய் சட்டையை மாத்துங்க. ஃபங்க்ஷன் போகும்போது ஏதாவது நல்லா ட்ரெஸ் பண்ணுங்களேன். இல்ல, அது என்ன பெரிய ஃபங்க்ஷனா? சின்னதா ஒரு மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ண போறாங்க. அதுக்கு இந்த சட்டை பத்தாதா? அப்படிலாம் பேசக்கூடாது சோழன். ஆனதி புதுசா ஒரு விஷயத்த ட்ரை பண்றா. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்ல. எல்லாரும் சந்தோஷமா நல்லா கிராண்டா போகணும். சட்டை மாத்துங்க. நிலா தான் சொல்லுதுல்ல, போய் மாத்தேன்டா. அண்ணே, அவளே அந்த அதட்ட தட்டுறா, நீ சப்போர்ட் வேற பண்ற. ஏன்னா இப்படி பண்ற? அண்ணா, நம்ம வானதிக்கு ஏதாவது gift கொடுக்கணும்ல? ஆமாப்பா, gift வாங்கலான்னு தான் இருக்கேன். நீ சொல்லுப்பா, வாங்கிக்கலாம். கரெக்ட் தானே? கிஃப்டாவே வாங்கி நம்ம சார்பா கொடுத்துடலாம். சரிப்பா. இல்ல, ம். இது ஓகேவா? இது ஓகே. அண்ணே, இன்னைக்கு ராத்திரி நானும் நிலாவும் வெளியூர் கிளம்புறோண்ணே. அப்படியாடா? எங்கடா? ஹனிமூன் போறோண்ணே. சரி சரி, போயிட்டு வாங்க. சூப்பர்ண்ணா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்ரா. எதுலடா போற? கார்ல தானே. கார் வேண்டாமே சோழன், ட்ரெயின்ல போலாம். ராத்திரியே கிளம்புறோம் இல்ல, இதுக்கப்புறம் ட்ரெயின் டிக்கெட்லாம் போட முடியாது. அதெல்லாம் முன்னாடியே போட்டிருக்கணும். அது மட்டும் இல்ல, நமக்கு கார் தான் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். நேரா ரூமுக்கே போயிடலாம். ட்ரெயின்னா ஒரு இடத்துல இறங்கி அங்க இருந்து வண்டியை பிடிச்சு ரூமுக்கு போய் மறுபடியும் லோக்கல்ல சுத்த வண்டியை பிடிச்சு பெரிய வேலை. அதெல்லாம் வேண்டாம். ஆனா கார்னா நம்ம இஷ்டத்துக்கு எங்க வேணாலும் போலாம். ஜாலியா போயிட்டு ஜாலியா வரலாம். நான் ஓனர் கிட்ட கூட சொல்லிட்டேன். அவர் நம்ம கார் எடுத்துக்க சொல்லிட்டாரு. பேசாம நம்ம எல்லாரும் சேர்ந்தே போலாமே. டேய், சோழன், பாத்துடா. இது போலாம் நீ. உனக்கு ஓகே இல்ல? எனக்கு ஓகே தான் நீ. டேய், எங்க போலான்னு சொல்ற நீ? ஹனிமூனுக்கு நீ வரியா? என்ன அது? என்ன சோழன், எல்லாரும் சேர்ந்து பேசிட்டே போனா நல்லா இருக்கும்ல? சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போய் அங்கங்க நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டு ஜாலியா போனா நல்லா இருக்கும். நம்ம 6 பேருமே போயிடலாமே. நிலா, ஹனிமூனுக்கு எப்படி நம்ம குடும்பமா போக முடியும்? அதெல்லாம் பாத்துக்கலாம் சோழன். ஃபேமிலியோட போறோம்னா கார் கூட எனக்கு ஓகே தான். இன்சைடர்ல சூப்பரா ஒரு இடம் பார்த்து காரை ஓரமா போட்டுட்டு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம். செம்மையா இருக்கும். என்னடா பல்லவா? செம்மையா இருக்கும் நீ. கேட்டிங்களா? நம்ம 2 பேரும் மட்டும் போனா டிராவலே போர் அடிக்கும் சோழன். எல்லாரும் சேர்ந்து போனா கேம் விளையாடலாம், இன்னும் நிறைய பண்ணலாம். கேம் விளையாட நம்ம ஹனிமூன் போறோம். சரி சரி, இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். எது அப்புறம் பேசுறதா? அண்ணா, ராத்திரி கிளம்பணும்னு இப்போ வந்து பிளான மாத்திட்டு இருக்கா? டேய், கடத்திருப்பு விழாக்கு போகும்போது பேசிக்கலாம்டா. இங்க இருந்து சண்டை போட்டு நேரம் போதுல்ல. லேட்டா போனா வானதி வருத்தப்படுவாடா. ஆமாண்ணே, டைம்க்கு போகணும். பல்லவா, நீ ரெடி இல்ல? ரெடி நீ. சரி, அண்ணது வந்துடுறேன். சரிப்பா. ஏய் நிலா 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 நிலா. ஓ அண்ணே, இவன் என்ன ஹனிமூனுக்கு சேர்ந்து போலான்னு சொல்லிட்டு இருக்கா? அப்படியே மண்டையில கொட்டுனு வைக்க. ஏன்டா அவதான் ஏதோ சரின்னு சொல்றானா? நீ சரி, நீ போலாம் நின்ற. ஹனிமூன் நீ கூட வருவியா? டேய் சோழா, நிலா அப்படி சொன்னா நாங்க உடனே எல்லாரும் சேர்ந்து வந்துருவோமாடா? அதெல்லாம் வரமாட்டோம்டா. இப்ப இத பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. நிலா வந்த உடனே கிளம்பலாம். அப்புறம் லேட்டா போனா பாண்டி வருத்தப்படுவான்ல. நீ ரெடி தானே? சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, உட்காரு கொஞ்ச நேரம். நிலா, நீ ரெடியா? போலாமாப்பா? அண்ணா, பர்ஃபியூம் கொடுக்குறேண்ணா. உன் மண்டையிலே போட்டுருவேன். போடா. போலாமாப்பா? போலான்னு கிளம்பலாம்ல? சரி வாங்க. டேய் வா. சீக்கிரம் வாங்கலாம்டா. எவ்வளவு நேரம்டா பண்ணிட்டு இருப்பீங்க? போலாமா? சோழன், ஏன் உங்க மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கு? என் மூஞ்சே அப்படிதான். பரவாயில்லையே, டெக்கரேஷன்லாம் அப்படியே இருக்கு. பின்ன திருட வந்து தூக்கிட்டு போயிருவான்னு நினைச்சியா?
இல்ல பாண்டி, பலூன்லாம் ராத்திரியே ஊதிட்டோம். எங்க காலையில காத்து இறங்கிருமோன்னு பயந்து எனக்கு ராத்திரி எல்லாம் தூக்கமே வரல பாண்டி. ஏ லூசு, வா வா. ஐயோ, நான் வேற உள்ள போயிட்டனே. அதனால என்னடி? இல்ல பாண்டி, வாசல்ல ரிப்பன் கட் பண்ணிட்டு தானே உள்ள போனோம். இப்ப நான் பாட்டுக்கு உள்ள போயிட்டனே. பொருள் எல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ண வேண்டாமா? அதெல்லாம் பண்ணிட்டு அப்புறமா ரிப்பன் கட்டிக்கலாம். ஓ, அப்படியும் பண்ணலாமோ? பண்ணலாம் பண்ணலாம். பாண்டியண்ணே ஆ, இந்தாண்ணே, டீ வாடா. வாங்கிட்டு வந்துட்டேண்ணே. வாங்கிட்டியா? ஏய், கேன் நல்லா சூடு தாங்களோடா. 3 மணி நேரத்துக்கு சூடு தாங்கண்ணே. ஆ, ஆ, இதெல்லாம் எப்ப பாண்டி சொன்ன? வர்றவங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல. குடுக்கணும் தான். இங்க வந்து பொறுமையா சொல்லிக்கலாம்னு நான் நினைச்சேன். நீ எல்லாத்தையும் பிளான் பண்ணி வாங்கிட்டியா? ஏய், எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? முன்னாடியே வாங்கி வச்சாதானே கரெக்டா இருக்கும். ஆ, எல்லாம் போதுமா பாரு. டீ, ஸ்நாக்ஸ், சமோசா இருக்கு. அப்புறம் ஸ்வீட்டுக்கு லட்டு இருக்கு. எனக்கு உன் மேல ஒரே லவ்வா இருக்கு. நான் என்ன கேக்குறேன், நீ என்ன சொல்ற? இல்ல பாண்டி, நான் சொல்லாததெல்லாம் நீ எனக்காக இப்படி செய்யற. எனக்கு உன் மேல ஒரே லவ்வா வருது. லவ் லவ்வா வருதா? ம். சரி, வா வேலையை பார்ப்போம். நான் சொன்னதை எப்படி சிம்பிள் ஆக்கிட்ட பாத்தியா நீ? நம்ம எப்ப வேணா லவ் பண்ணலாம்டி. ஃபங்க்ஷன் இன்னைக்கு தானே பண்ண முடியும். முதல்ல அதை கவனிப்போம் வா. பாயிண்ட். ஓகே. ஆமா, இவ்ளோ வாங்கியிருக்கியே, அத்தனை நாள் வருவாங்களா? உன் வீட்ல இருந்து உங்க அம்மா அப்பா எல்லாரும் வருவாங்கல்ல? அதெல்லாம் வருவாங்க. ஆ, நான் கண்ணனை கூப்பிட்டிருக்கேன், அவன் வருவான். யார் வந்தாலும் உங்க வீட்ல இருந்து யாரும் வரப்போறது இல்ல, அப்படிதானே? என்ன வரமாட்டாங்க தானே? ஆமா, வரமாட்டாங்க. அதானே, எனக்குன்னா யாருமே வரமாட்டாங்க. இதே நிலா ஒரு சேஃப்டி பின்ன நகர்த்தி வச்சா, பா எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கீங்கன்னு குடும்பமா கிளம்பி போயிருவீங்க. போ பாண்டி. ஏய், வேலையை பார்ப்போம் வாடி. அண்ணா சாரிண்ணா, வா தம்பி. லேட் ஆயிடுச்சா? இல்லப்பா, கரெக்டான டைம் தான். சரிண்ணா, வணக்கம்க்கா. வணக்கம். இந்த டேபிள் கொஞ்சம் பிடிக்கிறியா? சரி. எடுத்து வச்சிடலாம். ஏய், என்னாச்சுடி? 10 மணிக்கு ஃபங்க்ஷன் சொல்லியிருந்த பாண்டி, இன்னும் யாருமே வரல பாத்தியா? 9:30 தாண்டி ஆகுது. 10னா 10க்கு தான் வருவாங்களா? அவங்க என்ன கெஸ்டா? கொஞ்சம் முன்னாடியே வரலாம்ல. இத பாரு, ஏதாவது சாப்பிடுறியா? பசிச்சா கூட நீ இப்படிதான் டென்ஷன் ஆவ. போ பாண்டி. அண்ணே என்ன வேணுது? ஏய் வாங்கண்ணா. அண்ணா, வாடா. கடையில டெக்கரேஷன் எல்லாம் சூப்பரா இருக்கு. Thank you so much. டேய், அந்த சேர தூக்கி வைடா. சரி. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க. வந்துட்டோம். வாங்கக்கா, வாங்க ப்ரோ, வாங்கண்ணே. வாங்க uncle. வாடகைக்கா என்னையெல்லாம் வான்னு கூப்பிட மாட்டீங்க? டேய் சாரி, வா வா. ஆண்டி, உங்களா வருவாங்க நீ சொல்லவே இல்ல. நீ கடை திறக்கிற, அவங்க வராம இருப்பாங்களா? நான் கேட்டனே, அப்ப கூட நீ சொல்லவே இல்லையே. எல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் தான். என்னம்மா, நல்ல மெயினான இடத்துல கடையை பிடிச்சிட்டியா? கடையும் நல்ல பெருசா இருக்க. வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் அங்கிள். கங்க்ராட்ஸ் வானதி. ஷாப் Thank you, சூப்பரா அக்கா. இருக்கு. Thank you so much. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீயும் பாண்டியும் சொந்தமா தொழில் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி 2 பேரும் தொழிலதிபர் குடும்பம் ஆயிட்டீங்க. சூப்பர். ஏன்டா? ஆக்சுவலி பாண்டியால தான் இது எல்லாமே நடந்துச்சு. பாண்டி இல்லனா என்னால இத தனியாலாம் செஞ்சிருக்கவே முடியாது. ம். நீயா இதெல்லாம் பேசுற? என்னால நம்பவே முடியல வானதி. பாரு பாண்டி. அவன் சும்மா சொல்றான்டி. பல்லவா, இந்த gift கொடு. ஆ. இந்தங்க வானதி, உங்க புது கடைக்கு எங்க எல்லார் சார்பாவும் ஒரு gift.
தேங்க்ஸ்க்கா. இத அங்க வச்சிரு. ஆமா, எங்க உங்க அம்மா அப்பாவை காணோம்? இந்த வந்துட்டாங்கல்ல. டேய் இங்க பாருடா. எல்லாரும் வந்துட்டாங்க போல. மாணிக்கம். வணக்கம். வாங்கப்பா வாங்கம்மா. வாங்க. வாங்க வாங்க. ஓ, எல்லாரும் முன்னாடியே வந்துட்டீங்களா? நாங்க தான் லேட்டா. ஏன் மாணிக்கம், உன் பொண்ணு கடை திறக்கிறா, இவ்வளவு லேட்டா வர்றது? நீங்க வேற நைட் எல்லாம் இங்க இருந்து கடை வேலை பார்த்துட்டு தாங்க போனோம். அதான் லேட் ஆயிடுச்சு. அதுக்காக லேட்டா போனா லேட்டா வருவியா? நீங்க என்ன ஒரு 10 நிமிஷம் முன்னாடி வந்துட்டு இவ்ளோ கேள்வி கேக்குறீங்க? பெருசுக்கு பேச்ச பாத்தியாமா? அதுக்கு இல்லம்மா. அப்பா சும்மா இருங்கப்பா. எதுக்கு சண்டை போடுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நான் என்னடா அட சண்டை விடுங்க போட்டேன்? தம்பி, அவர் எப்பவுமே அப்படித்தானே பேசுவாரு. பரவாயில்ல, ஆஹா. பழகி போச்சு. ஆமா, எல்லாம் வந்துட்டாங்களாமா? வந்துட்டாங்கப்பா. சரி, அப்ப ரிப்பனை கட் பண்ணி திறந்துட வேண்டியதானமா? கட் பண்ணுவானது. பாண்டி நீ கட் பண்றியா? உங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு கட் பண்ணு. சரி மா பா வாங்க, நீங்க கட் பண்ணுங்க. நானா? வாங்கப்பா வாங்கம்மா. வாயா போ மாணிக்கம், போ, கூப்பிடறல்ல. வாயா. சரி. போ மாணிக்கம். வாடா. எல்லாரும் வீட்டுக்கு போறதுக்குள்ள முடிச்சிருவியா? டேய் நான் என்னடா பண்றது, வர மாட்டேங்குதுடா. தூக்கி போட்டு வான. வந்துருச்சு. போலாம். பாரதி, விலைக்கேத்து. நீ ஏத்துமா. நீ ஏத்துடி. கடையில நல்லா வியாபாரம் ஆகணும், நகையை சீக்கிரமா மீட்டு எடுக்கணும்னு வேண்டிக்கிட்டு விலைக்கேத்தி வை. ஏய், ஏன்டி இப்படி சொன்ன? இப்ப நான் என்னையா தப்பா சொன்னேன்? சரியா தானே சொன்னேன்? என்னடா சரியா தானே சொன்னேன்? கரெக்டா தாமா சொன்னேன். தூக்குறா தூக்குறா. ஏய் கீழே போட்டுறாதடா. ஹாய் வானதி. நீங்க வாங்க கடையை பாருங்க, வாங்க பாக்கலாம். என்னது இது? டீ. நான் காஃபி தான் குடிப்பேன். சரி. ஏய், எங்க போற? டீ வேணாம்னு சொன்னீங்கல்ல. நான் வேணான்னு சொல்லலையே, காஃபி தான் குடிப்பேன்னு சொன்னேன். அப்ப டீ குடிக்க மாட்டீங்க தானே? நான் அப்படி சொன்னனா? எப்பயாச்சும் டீ குடிப்பேன். குடு, எடுத்துக்கிறேன். என்னடா உன் மச்சான் உன்னை வம்பிழுக்கிறான் போல. அவன் லூசா இருப்பான் போலடா. டீ கொடுத்தா காஃபி கேக்குறான். அவன் கிடக்குறான்டா பைத்தியக்காரப்ப. பிரியா விடு. நான் இல்ல, இவன் தான். அங்கிள், முதல் வியாபாரத்தை நீங்க தொடங்கி வைக்கிறீங்களா? நானாமா? ஆமா, நீங்க தான் இன்னைக்கு முதல் கஸ்டமர். ஏமா அதுக்காக மாத்திரையே வாங்க முடியும்? மாத்திரை தான் வாங்கணும்னு இல்ல, இங்க நிறைய பொருள் இருக்கு, அதுல ஏதாச்சும் கூட வாங்கிக்கோங்க. அப்படியா? ம். ரொம்ப ஆசைப்படுற. 20 நிமிஷம். வாங்க. செல்வம் வா. ஏமா இப்ப நிறைய வெயில்ல சுத்துற, எங்க கருத்துருவணும்னு கொஞ்சம் பயமா இருக்கு. அது கருக்காத அளவுக்கு ஏதாவது ஒரு கிரீம் இருந்தா கூட. சரி இருங்க. செல்வம் அந்த கிரீம் எடு, எல்லோ கலர்ல இருக்கு பாரு. சரி இந்தாங்க. இந்தாங்க, இதுல SPF 50+ இருக்கு, ஓகேவா? இது சன்ஸ்கிரீன், நல்லா இருக்கும், போட்டுக்கோங்க. இந்தாங்க. வெரி நைஸ். எவ்வளவுமா? 250. ஏய் சேரா, ஒரு 250 ரூபா விடுறா. இந்தாப்பா.
ஐயோ சேஞ்ச் இல்லையே. பரவாயில்ல, எனக்கு ஏதாவது சாக்லேட் கொடுங்க. சாக்லேட். நிலா ம்? நீ ஏதாவது வாங்கிக்கப்பா. வேண்டாண்ணே பரவாயில்ல. பரவாயில்ல வாங்கிக்க. வாங்கிக்கமா. பெர்ஃப்யூம் இருக்கா வானதி? பர்ஃபியூமா? செல்வம் அந்த பாட்டில் எடு. அக்கா இந்த பெர்ஃப்யூமா? அதான். இது நல்லா இருக்கும்க்கா. இந்தாங்க. எவ்வளவு ஆச்சு? 230 ரூபா. தேங்க்யூ. சரியா போச்சாப்பா? ஆமாண்ணா. 250 ரூபாய்க்கு பொருள் வாங்க வந்தவங்களா 500 ரூபாய்க்கு பொருள் வாங்க வச்சுட்ட. பரவாயில்லையே, இப்ப நல்லா வியாபாரம் பண்ற. பெரிய வியாபாரியா வருவா போல இருக்க. வரும். சந்தோஷமா. ஓகே வானதி. பேச்சாரா, நான் அந்த ஆவடைய பண்ணிட்ட பேசிட்டு வீட்டுக்கிட்ட நிக்கிறேன், நீங்க வந்துருங்க. ஏமா வர்றம்மா. மாணிக்கா வாங்க. வர. வாங்க. வரம்மா. ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நான் அப்படியே கிளம்புறேன். எனக்கும் வேலை இருக்குப்பா. நானும் அப்படியே கிளம்புறேன். என்ன எல்லாரும் கிளம்புறேன்னு சொல்றீங்க? வேலை இருக்குல்லப்பா. இப்ப போனாதான் கரெக்டா இருக்கும். நீ கடையை கவனிப்பா. அதான் பாண்டி கூட இருக்கான்ல. ஆமா, எப்படி போவீங்க? நான் அப்படியே நிலா ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் விட்டுட்டு நான் பஸ் ஏறி போயிடுவேன்டா. இந்த வெயில் எப்படிண்ணா போவீங்க? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். சரி இரு, நான் அவங்க கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். சார் நாங்க அப்படியே கிளம்புறோம். போயிட்டு வரோம். சரி தம்பி, வரோம். நீங்க எல்லாம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி தம்பி. இதுல என்ன சார் இருக்கு? வானதிக்காக இது கூட செய்யலனா எப்படி? ஆ. வானதி வாங்க. வரோமா? சரி நான் பாத்துக்கிறேன். அந்த டப்பாலாம் கடைசியா வச்சுக்க. வானதி, வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? ஆ. சரி, நீ வியாபாரத்தை பாரு, நாங்க அப்படியே கிளம்புறோம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாம்ல நைனா? ஏய், அவர் இங்கே நின்னுட்டா வேலையெல்லாம் யாரு பாக்குறது? இங்க பாரு, நீ சிரிச்ச முகத்தோட இரு, அப்பதான் கூட்டம் வரும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் அவ பாத்துக்குவாடி. நீ கிளம்பு. வசந்த், நீ வா. சரி வரேன். வரேன். ஏய், கடைய பார்த்து நடத்து. லவ் பண்ற ஆர்வத்துல மாத்திரையை மாத்தி கீத்தி குத்துற போற. அப்புறம் அவள்தான். போடா. ஐயே. என்ன அனல் காத்துன? முடியல. வெயில கூட சமாளிச்சிடலாம் போல. இந்த அனல் காத்தை தான் சமாளிக்க முடியல. நெருப்பே மேல படுற மாதிரி இருக்கு. இந்தாடா தண்ணி குடி. அண்ணா அதான் வைன. பல்லவா எனக்கு ஒண்ணு. என்னடா இவன் ஏன் இப்படி இருக்கான்? என்ன அண்ணா என்னடா? இங்க பாரு, நிலா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் எல்லாரும் சேர்ந்து ஹனிமூன் போலாம்னு ஆரம்பிப்பா. அதெல்லாம் நீ வேணான்னு சொல்லிடணும். சொல்லுவல்ல? டேய், ஹனிமூனுங்கிறது நீங்க 2 பேரும் சேர்ந்து போற விஷயம்டா. அதுக்கேண்டா நாங்க வரோம்னு சொல்ல போறோம்? என்னையெல்லாம் கூப்பிட்டாங்கன்னா நாளா வரேன்னு சொல்லுவோம்பா. டேய், 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 அடிக்காதடா. பாருண்ணா. பாவம்டா. அவனை ஏன்டா அடிக்கிற? அவன் விளையாட்டுக்கு தான்டா சொல்றான். விளையாட்ட கூட அவன் அப்படி சொல்லக்கூடாதுண்ணே. அண்ணே, நான் இவனை கூட நம்பிடுவேன், ஆனா உன்னை மட்டும் நம்ப மாட்டேனே. ஏன் என்ன நம்ப மாட்ட? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீலா 2 முறை ஃபீல் பண்ணி கூப்பிட்டா நீ உடனே நாங்கெல்லாம் வரோம்ப்பா, நீ ஃபீல் பண்ணாதப்பா அப்படின்னு கண்காலங்கி சொல்லுவ. வேற எங்கேயாவதுன்னா பரவாயில்ல. ஹனிமூனுக்கு எப்பறா நாங்க எல்லாரும் கூட வருவோம்? சும்மா அண்ணன் ஏதாவது சொல்லிட்டே இருக்காத. ஆமாடா, நீங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்க, ஒருத்தர் விட்டு கொடுக்காம பேசுவீங்க. நான் யாரோ தானே. டேய், தலை எழுத்துடா. எல்லாருக்கும் சாதாரணமா கிடைக்கிற விஷயத்துக்கு நான் போராடி கிடைக்க வேண்டியதா இருக்கு. நீ எல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. கல்யாணமாகி ஹனிமூன் போறத பத்தி பேசிட்டு இருக்க. சேரனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலண்ணா. அண்ணன் உன்ன மாதிரியா புலம்புது? டேய், டேய், அண்ணனுக்கு கல்யாணம் நடக்குதாடா போகுது. என்ன கொஞ்சம் டிலே ஆகுது, அவ்வளவுதான். அண்ணா, நிலா கண்டிப்பா வீட்டுக்கு வந்த உடனே நம்ம எல்லாம் சேர்ந்து போனாதான் ஜாலியா இருக்கும், அப்படியே பேசிக்கிட்டே போலாம், தின்னுக்கிட்டே போலான்னு ஏதாவது சொல்லுவா. திங்கிறதும் பேசுறதுமான இப்ப முக்கியம். இங்க பாரு, அவ சொல்றதெல்லாம் நீ கேட்கவே கூடாது. முடியவே முடியாதுன்னு அடிச்சு சொல்லிடு. சரிடா சொல்லிடுறேன்டா. எங்க சத்தியம் பண்ணு பாப்போம். டேய், என்னடா நீ பண்ண, அப்பதான் நான் நம்புவேன். பண்ணு.